இது வராரு கோல் சொல்லி குப்பண்ணா. தங்கச்சிமா நினைச்சது நடந்தாச்சு. குடியே முடிக்கிடுச்சு. என்னென்ன மருதவான வீட்டுக்கு எவரும் வந்திருக்கான். அந்த பயலோட சுத்திக்கிட்டு இருக்கா சரோஜா. என்னது நம்ம சரோஜாவா? யோ குப்பண்ணா என்ன சும்மா புருடா விடுற? நம்ம மாப்பிள்ள தான் கூடவே போயிருக்கிறானே, பின்ன என்னவா? கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படி சுத்தம் ஆயிடுறான். நல்லா சொன்னப்போ கல்யாணம் ஆயிட்டா புருஷன் இப்படி சும்மா சுத்த விடுவானா என்ன? நீ போய் படி சுப்பக்கா, அவங்க தானே வருவாங்க. அதோ வந்துட்டாங்களே. சரோஜா வாங்க. ஏண்டி எங்கடி போயிருந்த? சினிமாவுக்கு. எங்கிட்ட யாரு போய் சொல்ற? எவங்கடையோ சுத்திரியாம? எவன் சொன்னா? வேற யாரு? நம்ம கோல் சொல்லி குப்பண்ணா. ஏன் போனா என்ன? பாக்கி கொடுக்க போனேன் தப்பா? தப்பான்னு வேற கேக்குறியா? இனிமே நீ இந்த வாசப்படி தாண்டக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ணு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா எவன்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்? எவனோ எதுக்கு சுப்பக்கா? செல்லமாக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா அவனுக்கே கட்டி போட்டுடுவோம், அவ்வளவுதான். போதண்டா அவன் உபதேசம். பிரமாதமான சம்பந்தம் பேசி வச்சிருக்கிறேன். மாமனாரும் பொண்ணை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அடடே அப்படியா? அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப தப்புதான். செல்லமா இந்த பாரு, அம்மா ஒருத்தரை பேசி நீ ஒருத்தரை பாத்துக்கிட்டா ரெண்டு பேரும் என்ன செய்யறது? என்ன ஆனாலும் சரி, நீ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. போதும் நிறுத்து. இங்க உன் அதிகாரம் என்ன? ஆமாண்டி, இனிமே அவன் அதிகாரம் தான். நீ வெளியே போக முடியாது. ஏய் பஞ்சி ஜாக்கிரதை, இவ வெளியே போனா காலை முறிச்சிரு. நிஜமா சின்னையா அவங்க கிட்ட இருந்து வந்த கடைசிங்களா? ஆமா ஆமா, தனித்தனியா எழுதிருக்காங்க. பஞ்சுவுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அப்படிங்களா? அன்புள்ள தந்தைக்கு ராஜா வணக்கம். நலம். சுப்பம்மாவின் மகளை சந்தித்தேன். பெண் நல்லவள். தாய் செல்லம் காட்டினாலும் மகளை அடக்க ஒடுக்கமாக வளர்க்கிறாள். இடையே என்னுடன் பழகுவதைக் கண்டு மகளை வெளியில் வரவிடாமல் கட்டுப்பாடு செய்துவிட்டாள். பரவாயில்லையா? நாளை நானே அவர்கள் வீட்டிற்கு சென்று விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் ராஜா. பரவாயில்லையே, புத்திசாலிங்க தான். ஆமா ஆமா. என்னம்மா என்னம்மா? கண்ணம்மா, உனக்காக யாரோ வந்திருக்கிறாங்க பாரு. யாருங்க? நான் சிதம்பரனார்மா. நம்ம சரோஜாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா சமாச்சாரம்? நம்ம செல்லம்மாவை பார்க்க வந்திருக்கீங்களா? எங்க சின்னம்மா வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. இருங்க, காஃபி கொண்டாரேன். செல்லம்மா செல்லம்மா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. செல்லம்மா, இப்ப நீ வெளியே போக முடியாது. பஞ்சி, நீ ரொம்ப நல்லவே இல்ல, என்ன போக விட முடியாது. பஞ்சி பஞ்சி, உன்னை கெஞ்சு கேக்குறேன், என் பேச்ச நீ கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நீ போக முடியாது. வேணும்னா தம்பியை மேல அனுப்புறேன். அவர் எங்கே? என் தம்பி தானே, மேல செல்ல மாட்டேன். உங்க தம்பியா? சும்மா முறை வச்சுக்கொண்டான், அவ்வளவுதான். சரி, காஃபி கொடுத்துட்டு வரேன். கடமா 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 கடமா. மேல சின்ன சிரிச்சுங்க ஏதோ விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க நீ எதுக்கு? போடு போடு டேக்கா போடு, ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு. போடு போடு டேக்கா போடு, ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு. பாடு பாடு பாட்டு பாடு தில்லானா, பாவை இரண்டும் நல்ல ஈடு. பாடு பாடு பாட்டு பாடு தில்லானா,
பாவை ரெண்டும் நல்ல ஈடு சரி ஜோடி சிங்கங்களா பார்த்து தேடு போடு போடு டேகா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு ஆஹா வாரா வாரா அழகி வாரா செல்லம்மா செல்லத்திலே வளர்ந்து வாரா 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 அழகி வாரா செல்லம்மா செல்லத்திலே வளர்ந்து வாரா தாரா தாரா குள்ள தாரா கண்ணம்மா தத்தை போலே குலுக்கி வாரா தாரா தாரா ஜும் ததக்க ஜன ஜும் ததக்க ஜன ஜும் ததக்க ஜன ஜும் ஹே தாரா தாரா குள்ள தாரா கண்ணம்மா தத்தை போலே குலுக்கி வாரா சிரிப்பாலே முத்துக்களை சிந்தி போரா போடு போடு டேகா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு ஆஹா நாசியில் வந்தாலும் கோபம் செல்லம்மா நல்ல மனசு தான் பாபம் நாசியில் வந்தாலும் கோபம் செல்லம்மா நல்ல மனசு தான் பாபம் மாசே இல்ல தீபம் கண்ணம்மா மதிமுகத்தால் மறையும் தாபம் மாசே இல்ல தீபம் கண்ணம்மா மதிமுகத்தால் மறையும் தாபம் அடைந்தாலே மகிழச் செய்யும் இந்த ரூபம் போடு போடு டேகா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு ஆஹா மேல யாரா பாடுறது? ஓ அதுவா, அது யாரும் இல்ல சுப்பக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நம்ம செல்லம்மாவை பார்க்கலாம்னு ஒரு பையன் வந்தான். கூப்பிடுனா நம்ம கிட்ட செல்லுமா, செல்லம்மா கீழே இறங்கி வர முடியாது, நீ வேணும்னா மேல போய் பாத்துக்கிட்டேன். அட முட்டாள், இதுக்கு உன்ன காவல் இருக்க சொன்னது. இரு நான் போய் அழைச்சிட்டு வரேன். அட சும்மா இருக்கு பண்ணா, கட்டு சோத்த பெருச்சாளி பூந்த மாதிரி. அவங்க ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா விளையாட்டு? பிரத்தியாரோட. அட நீ சும்மா இரு சுப்பக்கா, எனக்கு தெரியாது. கண்ணம்மா கூட பாத்துச்சு, மாப்பிள்ளைன்னு சொல்லிச்சு. மாப்பிள்ளையா? யாரு? என்னன்னாரு, யாரோ சிதம்பரனார் மகனா. மகா ஐயம் பலே ஷோக்கா இருக்கிறான். நிஜமாவா? சரோஜா, அம்மா சரோஜா. சுப்பக்கா பையன் பலே ஜோரா இருக்கிறான்ல. தங்கச்சியம்மா குடியே முழுகி போயிடுச்சு. அவனே தான் இவன் மருதவாணர் வீட்டுக்கு வந்தவன். நம்ம பொண்ணு சுத்துறது இவனோட தான். ஏண்டி நிஜம்தானா? ஆமா. ஏயா பெரிய மனுஷா, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கள்ளத்தனமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டியா? என்னம்மா வார்த்தையே கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் ஒண்ணும் கள்ளத்தனமா வரல, கனவான போலதான் வந்தேன். பொண்ணை பார்க்க வர சொல்லிட்டு நீங்க கொடுக்குற மரியாதை இதுதானா? நல்ல வேலை, நான் அவசரப்பட்டு இருந்தா என்ன இருக்கு? சச்சா, அறிவு கிட்ட சம்பந்தம். என்ன திமிரு? அறிவு கட்டத்தனமா நீ நடந்துகிட்டு ஏத்தா பேச? ஆமா. டேய் பஞ்சி, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறாய்? இவன் காலை ஒடிக்க இல்லாம. ஏங்க அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு தம்பி, கொஞ்சம் இப்படி வாய, கொஞ்சம் வாய. உட்காரு. இப்போ உன் கதையை சொல்லு. நீ யாரு, எந்த ஊரு? நான் தான் அப்பவே சொன்னேனே. சொன்னேன், நானும் கேட்டேன், பரவாயில்ல. இப்போ உண்மையை சொல்லு. முன்னே சொன்னதெல்லாம் உண்மைதான். அது எப்படி நம்புறது? இத பாரு, நீ யாருங்கிறத ருசுப்படுத்தினா பொண்ணை கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைப்போம். இல்ல உன் தோலை உரிச்சு தோரணத்துல தொங்க விட்டுடும். ஆமா ஆமா, இத கேட்கறதுக்கு நீ யார்? அதுக்குள்ள மறந்துட்டியே? உன்னை நான் மேல அனுப்பும்போது இந்த கேள்வியை கேட்கலையே. அது வேற. தம்பி உன் ஜம்ப மேல நம்ம கிட்ட சாயாது. நீ யாருங்கிறத ருசுப்படுத்தி ஆகணும். அப்படியா? இத பாரு, பொண்ணை பார்க்க வர சொல்லி அனுப்பின போட்டோ. இனிமே என்னக்கா, மாப்பிள்ளையே பொண்ணை தேடி வந்துட்டான். மன்னிச்சிடுங்க ராஜா, எங்க அம்மா ரொம்ப அவசரப்பட்டவங்க. தெரியாம சொல்லிட்டேன் தம்பி, ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. என்ன, நான் தான் அவசரப்பட்டவ, நீயாவும் சொல்லக்கூடாது. என்னத்த சொல்றது? உன் மூளையை குழப்பினவரே இந்த புண்ணியம் வந்தானே. இன்னும் என்ன சுப்பக்கார் ரோசனே, நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்துக்கு தேடி வச்சுட்டு அவ்வளவுதான். என்ன தம்பி? நிறுத்துங்க. கல்யாணம்னா அவ்வளவு சுலபமா?
எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு தெரிஞ்சுக்கணும். நீ எழுத வேண்டிய எழுதிக்க, நாங்க செய்ய வேண்டிய ஏற்பாட்டை செஞ்சுக்கிட்டோம். இல்லம்மா, தம்பி கொஞ்சம் மனம் ஆரம்பிக்கிறாப்புல தெரியுது, கொஞ்சம் கவனிச்சுக்க. புறப்படுங்க.